மரக்கடவுள் பகுதி 4. வெல்கம் டு மகிழ் ஸ்பீக்ஸ். இந்த கதையோடைய முதல் 3 பாகங்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து கேட்டால் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கதைக்கு போகலாம். பகுதி 3. ஆதர்ஷன் தனது தங்கையை தேற்றினான். நீ வருத்தப்படாத, அந்த குடும்பத்தை ஒழித்து நீங்கள் குற்றமற்றவங்கிறத நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்ல நம்பிக்கையுடன் கூண்டு வண்டியில் ஏறினாள் சுபர்ணா. புலிவேமு மீண்டும் வேலமும் திரும்பிய போது அவன் பரிவாரங்களின் இறுதியில் கூண்டு வண்டியில் அடைக்கப்பட்ட பரப்பு சுவாமியும் அவன் குடும்பத்தினரும் முக்கிய அதிகாரிகளும் மன்னனுடன் பயணித்துக் கொண்டிருந்தனர் கைதிகளாக. சிவிகையினில் ஏறிய குற்றத்திற்காக தன்னை அவமதித்த ஹைமாவதி கூண்டு வண்டியில் போகும் அழகை பார்த்து ரசிப்பதற்காக மன்னரை வழியனுப்ப நின்ற மக்கள் கூட்டத்தின் இடையே விஷ்ணுகுப்தனும் நின்றான். மன்னனின் மனம் தனக்காக ஒத்தாடை எல்லையில் தோப்பின் அருகே காத்திருக்கும் வேதிய சிறுவனை சுற்றி மிதந்து கொண்டிருக்க, அந்த சிறுவன் ஒரு மூலையில் மறைந்தபடி தன்னை உற்றுநோக்கி கொண்டிருப்பதை புலிவேமு அறியவில்லை. விஷ்ணுகுப்தன் நின்றிருந்த பகுதியை அந்த கூண்டு வண்டி அடைந்தபோது உள்ளே இருந்த 3 பெண்களின் பார்வைகளும் அவன் மீது பதிந்தன. அதோ சதிகாரன், அவன்தான், அவனைத்தான் பிடியுங்கள் என எல்லோரும் கூச்சலிட்டனர். அந்த பெண்களின் கூப்பாடுகளை யாரும் பொருட்படுத்தவே இல்லை. குண்டுவண்டி தொடர்ந்து போக வேறு வழியின்றி அந்த பெண்கள் விஷ்ணுவை சபிக்கத் துவங்கினர். என் பிள்ளையை என்னிடம் இருந்து பிரித்தது போன்று நீயும் உன் பெற்றோர்களை பிரிந்து தவிப்பாய். எங்களை பழிதீர்த்து நீ நன்றாக அனுபவிப்பாய். ஹைமாவதி அலறினாள். விஷ்ணுகுப்தனின் முகத்தினில் எந்தவித சலனமும் இல்லை. தனது முதல் சோதனை பெருத்த வெற்றியை தந்துவிட்டது. இவ்வளவுதானா அரசியல்? ஒரு அன்றாடங்காய்ச்சியால் இவ்வளவு திறமையுடன் செயல்பட முடியும் என்றால் ஒரு அன்றாடங்காய்ச்சி பெரிய சாம்ராஜ்யத்தையே அமைத்துவிடலாமே. ஒரு மன்னராக இருப்பதை விட ஒரு அன்றாடங்காய்ச்சியாக இருப்பதே நலம் போல இருக்கிறதே. ஒத்தாடை எல்லையில் இருந்த தோப்பினை அடைந்த புலிவேமு திகைத்தான். தனக்காக காத்திருப்பேன் என்று சொன்ன அந்த பிராமண சிறுவனை அவன் அமர்ந்திருந்த இடத்தில் காணவில்லை. காவலர்கள் அந்த சிறுவனை தேடி சலித்து போனார்கள். ஒத்தாடை ஈசன்தான் பிராமண சிறுவன் வடிவில் வந்து தன் உயிரை காப்பாற்றினான் என்கிற நினைப்பில் புலிவேமு தொடர்ந்து வேமுலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். புஷ்பவர அரண்மனை அடங்கிவிட்டது. ராணி பத்மாங்கி உறங்கப் போவதற்கு முன்பாக தனது குழந்தைகள் தூங்கிவிட்டனவா என்பதை பார்த்துவிட்டு பிறகே தங்களது சயன அறைக்கு செல்லும் வழக்கத்தை கொண்டிருந்தாள். வழக்கம் போல மகன் விபத்தனந்தனும் துர்தராவும் உறங்கிவிட்டனரா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக அவர்களது அறையை நோக்கி நடந்தாள். குழந்தைகளின் தாதி அமரேந்திரி பத்மாங்கிக்காக காத்திருந்தாள். விபத்தனும் துர்தராவும் பால் அருந்திவிட்டனரா? ராணி கேட்க அமரேந்திரி தலையசைத்தாள். பால் அருந்தி உடனே படுத்தும் விட்டார்கள். விபத்தர் தங்கையை தான் உறங்க வைப்பேன் என பிடிவாதம் செய்து அவள் தலையை வருடிக்கொண்டே இருந்தார். அவள் உறங்கிய பிறகே தான் உறங்கச் சென்றார். அமரேந்திரி விவரித்தாள். பத்மாங்கி அதை கேட்டு புன்முறுவலுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளின் உச்சந்தலையில் தனது இதழ்களை பதித்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறி மன்னரின் சயன அறையை நோக்கி நடந்தாள். நேரம் நடுநிசையை தொட்டது. தானநந்தாவும் பத்மாங்கியும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். குழந்தைகளின் அறையில் அமரேந்திரி துர்தராவின் தொட்டிலின் அருகாமையில் ஒரு கம்பளத்தை விரித்து அதில் படுத்து கொண்டிருந்தாள். தொட்டிலில் மணிகள் கட்டப்பட்டிருந்தன. குழந்தை விழித்து கொண்டு காலை உதைத்து கொண்டு அழுதால் மணிகளின் கிண்கிணி ஒளியினில் தாதி விழித்து கொள்வதற்காக இந்த ஏற்பாடு. ஏனோ அன்று அமரேந்திரிக்கு நல்ல உறக்கம் வந்தது. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது கண்களை மூடியும் திறப்பதுமாக இருந்தால் வெளியே இருள் முழுவதுமாக ஆக்கிரமித்து இருக்க அறையினுள் ஒளிர்ந்து கொண்டிருந்த 1-2 விளக்குகளும் சாளரத்தின் வழியாக வீசிய ஈரக்காற்றினில் இப்படியும் அப்படியுமாக படபடத்து கொண்டு அறையில் நிழல்களை உருவாக்கி அவற்றை நர்த்தனமாட செய்து கொண்டிருந்தது. எப்போதாவது அமரேந்திரி தனது கண்களை திறந்தால் அறையில் இருக்கும் பூச்சாடி அல்லது யானை, குதிரை பொம்மைகளின் பிம்பங்களோ புலப்படும். அமைதியை பூர்ணமாக தவழவிட்டு கொண்டிருந்த அந்த நடுநிசையில் திடீரென வெளியே இருந்து மரம் ஒன்றில் அமர்ந்திருந்த இரவு பக்ஷி ஒன்று கேவுவது போன்ற குரல் கொடுக்க சடாரென்று தனது கண்களை திறந்தாள் அமரேந்திரி. பறவையின் கூவலில் குழந்தைகளின் உறக்கம் கலைந்துவிடப் போகிறதே என்கிற கவலையில் தனது தலையை உயர்த்தி அண்ணாந்து தொட்டிலை கவனித்தாள்.
நல்ல காலம். தொட்டில் மணிகள் ஒலிக்கவில்லை. துர்தரா அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள். மீண்டும் கண்களை மூடி செவிகளை கூர்மையாக்கியபடி தலையணையின் மீது தலையை பதித்தாள். மீண்டும் சத்தம் கிளிங் என்றது. மெல்லிய சிலம்பொழியல கண்களை திறந்தாள் அமரேந்திரி. துர்தரா விழித்து கொண்டு விட்டாளா என்ன? மீண்டும் அதே சத்தம் கிளிங் கிளிங் என தொடர்ந்தது. இப்போது சிலம்பொலிகள் திரும்பவும் கேட்க தலையை உயர்த்தாமல் தன்னை சுற்றி பார்த்தாள். திடீரென துர்தராவின் தொட்டிலின் அருகே நெடிய ஆஜானுபாகுவான உருவம் ஒன்று குனிந்து உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை நோட்டம் விட்டு கொண்டிருந்ததைக் கண்டு அவளது வாய் உலர்ந்து போனது. கலவரத்துடன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தவள் வாயை திறந்து அலறுவதற்கு முயன்றபோது அந்த உருவம் தனது சுட்டு விரலை அவள் முகத்திற்கு நேராக நீட்ட அவளால் குரல் கொடுக்க முடியவில்லை. குரல் தொண்டை குழியிலேயே சிக்கிக் கொண்டு விட்டது. சில பெரிய கொண்டை, பலமான உடல்கட்டு, உடல் முழுவதும் சுடலை பொடி பூசப்பட்டிருக்க, மார்பில் அடுக்கடுக்காக ருத்ராட்சங்கள், கால்களில் சிலம்பு, இடையில் புலித்தோல் என காணப்பட்ட அந்த உருவத்தை கூர்ந்து கவனித்ததும் அமரேந்திரகிரிக்கு புரிந்துவிட்டது. வந்திருப்பது ஒரு சிவயோகி. பெண்ணே, அச்சம் தவிர். நீ சென்று மன்னரையும் அவன் மனையாளையும் கையுடன் அழைத்து வா. ஆர்ப்பாட்டம் செய்து அனைவரின் உறக்கத்தையும் கலைக்காமல் அரச தம்பதியினரை மட்டும் இங்கே அழைத்து வா. அகோரியான நான் நடுசாம பூஜையினை செய்துவிட்டு வந்திருக்கிறேன். பூஜையின் தாக்கம் மறைவதற்குள் மன்னனை சந்திக்க வேண்டும். கணீர் என்ற குரலில் கூற அமரேந்திரி தயங்கினாள். இவர் அகோரி ஆயிற்றே, அரச குழந்தைகளை கடத்தி பலி தருபவர்கள் ஆயிற்றே. இவள் அப்பால் அகன்றதும் குழந்தைகளை கடத்தி சென்று விட்டால்? அமரேந்திரி தயங்க அவளது மன ஓட்டத்தினை அறிந்தவராக அந்த சிவயோகி சிரித்தார். கவலைப்படாதே, அரசனின் குழந்தைகளை காப்பதற்கே நான் வந்திருக்கிறேன், பலி கொடுப்பதற்கு அல்ல. சிவயோகி கூற சற்றே நிம்மதி அடைந்த அமரேந்திரி மன்னரின் சயன அறையை நோக்கி சென்றாள். மன்னரின் சயன அறை இருந்த மண்டபத்தில் குறுக்கும் நடுக்குமாக இரு காவலர்கள் உலாவிக் கொண்டிருக்க உறக்க விழிகளுடன் அங்கே வந்த அமரேந்திரியை வியப்புடன் பார்த்தார்கள் காவலர்கள். குழந்தைகள் விஷயமாக அரசியிடம் பேச வேண்டுமா? மிகவும் முக்கியமா என அவர்கள் கேட்டதும் ஆமாம் என தலையசைத்து விரைந்து செல்லுங்கள் என சொல்லாள். அரசியாரே, மிகவும் மெதுவாக அரைக்கதவை தட்ட உள்ளே பத்மாங்கியின் செவிகளில் அந்த ஒலி கேட்டது. நிதானமாக நடந்து வந்து அரைக்கதவை திறந்தாள். வெளியே நின்ற அமரேந்திரியை கண்டதும் அரசியின் புருவங்கள் உயர்ந்தன. குழந்தைகள் விழித்து கொண்டு விட்டனரா என்ன? பத்மாங்கி கேட்டாள். இல்லை மகாராணி, உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திடீரென அந்த அறையினில் ஒரு சிவயோகி பிரசன்னமாகியுள்ளார். உடனடியாக மன்னரையும் தங்களையும் அழைத்து வரச் சொல்கிறார். அகோராத்திர பூஜையை செய்துவிட்டு வந்திருப்பதால் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி ஏதோ கூற வேண்டுமாம். அமரேந்திரியின் குரலில் இருந்த பரபரப்பு பத்மாங்கியின் நயனங்களில் பரவியிருந்த உறக்கத்தை அடியோடு விரட்டி அடித்தது. உறக்கம் தென்பட்ட நேத்திரங்களில் இப்போது மலைப்பு மிகுதியாக பரவியது. இரவு உறங்கப் போவதற்கு முன்பாகத்தான் மன்னன் தானந்தன் இவளிடம் கூறியிருந்த வார்த்தைகள் அவளது செவிகளில் மீண்டும் ரீங்கரித்தன. பத்மாங்கி, நமது பட்டாபிஷேகத்தன்று சிவனார ஆலயத்தின் முன்பாக என்னிடம் பேசிய சிவயோகியை காண வேண்டும் போல் உள்ளது. அந்த சிவயோகி மீண்டும் என் கண்களில் படுவாரா என கேட்டிருந்தார். அதோ அவன் முன் இரவில் கூறிய தன் விருப்பத்தை நிறைவேற்ற நடுநிசையில் அந்த யோகியார் வந்துவிட்டாரே. பத்மாங்கி கண்களில் வியப்பு மாறாமல் அமரேந்திரியை நோக்கினாள். நீ சென்று அறையில் காத்திரு, நான் மன்னருடன் வருகிறேன் என கூறிவிட்டு பத்மாங்கி மன்னரின் மஞ்சத்தை நோக்கி நடந்தாள். தானநந்தனை எழுப்பி விவரத்தை கூற முதலில் மலங்க விழித்த அவன் தான் காண விரும்பிய சிவயோகியார் வந்திருப்பதை அறிந்ததும் பரபரப்படைந்தார். ஒரு குவளை நீரை எடுத்து சாளரத்தின் அருகே சென்று கண்களை ஈரப்படுத்தி பிறகு ஒரு வாய் நீரை அருந்தி கொப்பளித்து விட்டு அந்த நீரை வெளியே உமிழ்ந்தார். தனது குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்த அறையை நோக்கி விரைய பத்மாங்கியும் அவரை பின்தொடர்ந்தார். அந்த அகோரி இன்னும் அங்கேதான் நின்றிருந்தார். மிகவும் கம்பீரமாக காணப்பட்ட அவரை அரச தம்பதியினர் வணங்கி நின்றனர். சுவாமி, வரவேண்டும். தங்களை வரவேற்காமல் உறங்கிக் கொண்டிருந்து விட்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன், தானநந்தா கூறினார். நீ என்ன செய்வாய் பாவம்? அகோரியின் பகல் உனக்கு இரவு, உனது பகல் அகோரியின் இரவு. எனது பூஜையினை பலனை உனக்கு கொடுப்பதற்கே நேராக மயான பூமியில் இருந்து உனது அரண்மனைக்கு நான் வந்திருக்கிறேன், அகோரி கூறினார். சுவாமி, சிறிது பால் அருந்தலாமா? பத்மாங்கி கேட்க அகோரி தலையசைத்து மறுத்தார். வேண்டாம் என்றவர் தனது சிவந்த கண்களால் அமரேந்திரியை நோக்கினார். பெண்ணே,
நீ வெளியேறு என்று கூற அவள் தலையை பணிவாக அசைத்துவிட்டு வெளியே நடந்தாள். மன்னா என்ற அகோரியை பக்தியுடன் பார்த்தார் தானநந்தன். உறங்கும் உனது செல்வங்களை பார்த்தேன். கழுமுனையினை கபாலத்தினில் இணைக்கும் கழுத்துப்பகுதி உறுதியாக இல்லை. கழுமுனை கபாலத்தில் இருந்து துண்டிக்கப்படும் ஆபத்து நிறையவே உள்ளது. கபால பூஜை செய்ததுமே எனக்கு விவரம் தெரிய வந்ததால்தான் நடுநிசி என்பதையும் பொருட்படுத்தாது உன்னை காண வந்தேன். கபாலிகர் கூற அரச தம்பதியனரின் சப்த நாடையும் ஒடுங்கியது. சுவாமி, நீங்கள் அப்படி கூறக்கூடாது. எப்படியாவது என் செல்வங்களின் உயிரை தாங்கள்தான் ரட்சிக்க வேண்டும். தானநந்தனின் குரல் தழுதழுத்தது. பைரவரின் சித்தம் எதுவோ அது நடந்தே தீரும் மன்னா. அவரது அருள் பெற்று விதியை சற்றே மாற்றியமையுங்கள் என்று அவரையே வேண்டுவோம். நான் கூறியபடி செய்தால் ஒருவேளை உன் செல்வங்களை காப்பாற்றலாம். அகோரியின் கண்கள் தொட்டிலில் கிடந்த குழந்தையையும் பஞ்சனையில் உறங்கிக் கொண்டிருந்த பிபத்தனையும் மாறி மாறி பார்த்தன. சொல்லுங்கள் சுவாமி. பத்மாங்கி கண்களில் நீர் வழிந்தோட வேண்டினாள். உங்கள் பட்டாபிஷேகத்தன்று நான் சொன்ன வாக்கு பலிதமாகும். உன் செல்வங்கள் அமோகமாக இருந்து உனக்கு செழிப்பினை தருவார்கள். ஆனால் இந்த ஆபத்து அவர்களது கர்ம வினைப்படி அமைந்துள்ளது. யோசித்து கூறு. மன்னா, உன் தந்தை உன்னிடம் ஒரு வரம் வேண்டியுள்ளார் அல்லவா? கபாலிகர் கேட்க மன்னரின் கண்களில் வியப்பு. ஆமாம் சுவாமி. எனது தந்தை மகாபத்மனந்தா தனது காலத்தில் அஸ்வமேத யாகம் ஒன்றை செய்வதாக சபதம் செய்திருந்தார். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவரால் அந்த யாகத்தினை செய்ய முடியவில்லை. தானநந்தா கூற பைராகி சிரித்தார். அஸ்வமேத யாகத்தை யார் வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது. எங்கு தேவ உடும்பரம் உள்ளதோ அங்கு மட்டுமே அஸ்வமேத யாகத்தை செய்ய முடியும். பைராகி கூறினார். தேவ உடும்பமரமா? தானநந்தா திகைத்தான். ஆம், தேவ உடும்பரத்தால் தான் ஆசீர்வதிக்கப்படும் மன்னரால் மட்டுமே அஸ்வமேத யாகத்தை செய்ய முடியும். அந்த தேவ உடும்பர விருட்சத்தின் அடியில் 1000 முறை அந்த மரத்தினை நோக்கி ஜபித்து பிறகு அதன் சமித்துகளை சேகரித்து நீ அஸ்வமேத யாகத்தை செய்தால் உலகையே ஆளும் சக்கரவர்த்தியாக திகழ்வாய். அந்த யாக தீட்சையின் சாம்பலை உன் செல்வங்களின் மேனியில் பூசி நீராட்டு. கழுமுனை பலப்பட்டு அவர்களின் ஆயுளும் நீளும். அவர்கள் தலைக்கு வந்த தீங்கு விலகும். இருவரும் சக்கரவர்த்தியாகவும் சக்கரவர்த்தினியாகவும் திகழ்வார்கள். அகோரி கூறி முடிக்க அரச தம்பதியரின் முகத்தில் ஒருவது நிம்மதி பரவியது. அப்போது மன்னரின் செவியில் ஜோதிடர் மிஸ்ரபானுவின் குரல் ஒலித்தது. மன்னா, துர்தராவின் ஜாதகத்தில் முன்னுக்கு பின் முரணாக பலன்கள் காணப்படுகின்றன. சக்கரவர்த்தினியாக திகழ்வாள். ஆனால் ஒரு காட்டுவாசியை மணப்பாள். பிள்ளையை பெறுவதற்கு முன்பே மடிவாள். ஆனால் அழகிய மகன் ஒன்றிற்கு தாயும் ஆவாள். மிஸ்ரபானுவின் குரல் மன்னரின் நிம்மதியை விரட்டி மீண்டும் கலக்கத்தினை தந்தது. சுவாமி, என் மகள் துர்தராவின் ஜாதகத்தில் என்று அவனை கையமர்த்தினார் அகோரி. காட்டுவாசியினை மணந்து சக்கரவர்த்தினியாக திகழ்வாள். மடிந்தபின் பிள்ளையை பெறுவாள். இதுதானே நீ கூறும் முரண்பாடுகள்? கவலைப்படாதே. இதற்குத்தான் தேவ உடும்பர மரத்தை தேடிக்கொண்டு உன்னை பிடிக்கச் சொல்கிறேன். தேவ உடும்பர சமித்துகளில் நீ அஸ்வமேத யாகத்தை செய்யும் போதே உனது செல்வங்களின் ஜாதகத்தில் உள்ள முரண்பாடுகள் எல்லாம் அகலும். கழுமுனையும் கபாலத்தையும் இணைக்கும் நாடி உறுதிப்படும். உனது செல்வங்களின் ஆயுள் மட்டுமல்ல, அவர்களது ஆட்சியும் உறுதிப்படும். அகோரி கூறினார். தேவ உடும்பர மரம் எங்கே கிடைக்கும்? மன்னர் கேட்டார். சிவயோகி சிரித்தார். இங்கேதான் உனக்கு பிரச்சனை துவக்கம். தேவ உடும்பரம் ஆயிற்றே, எளிதில் கிடைத்து விடுமா? மிகவும் அபூர்வமானது தேவ உடும்பர மரம். விந்தியத்திற்கு வடக்கே ஒன்று மற்றும் அதற்கு தெற்கே ஒன்று என 2 தேவ உடும்பர மரங்கள் மட்டுமே இந்த கர்ம பூமியில் உள்ளன என்று அதர்வன தந்திரம் எனக்கு கூறியுள்ளது. எனது பூஜா பலன்களை பிரயோகித்து பார்த்ததில் வடக்கில் உள்ள தேவ உடும்பரம் உனது ராஜ்யத்தைத்தான் எங்கோ உள்ளது. அந்த தேவ உடும்பரத்தை தேடி கண்டுபிடித்து அதன் அடியில் ஜபித்து அதன் சமித்துகளை சேகரித்து வந்த யாகத்தை உனது அரண்மனையில் நடத்து. அவ்வாறு நீ செய்துவிட்டால் உனது ராஜ்யம் விரிவடையும். உனது கலக்கங்கள் கதிரவனை கண்ட பனி போன்று விலகும். சிவயோகியார் கூறி முடித்தார். அப்போதே தானநந்தாவின் மனதில் உறுதி தோன்றியது. சுவாமி, எப்படியாவது அந்த தேவ உடும்பர மரத்தை கண்டுபிடித்து அதன் அடியில் ஜபம் செய்து சமித்துகளை சேகரித்து எனது தந்தை விரும்பியது போன்று அஸ்வமேத யாகத்தை செய்வேன். முயன்றுவார். அகோரி கூற மன்னர் அவரை வணங்கினான். என் செல்வங்களையும் ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பத்மாங்கி வேண்டினாள். புழுவாக பிறத்தலும்
கழு ஓங்குதலும் முழுவுடையான் சித்தமே என்றபடி தனது இடையில் அணிந்திருந்த புலித்தோலில் பிணைக்கப்பட்டிருந்த உடுக்கை ஒன்றை எடுத்து அடித்தார் பைராகி. அந்த நடுநிசி வேளையில் உடுக்கையின் ஒளி பயங்கரமான அதிர்வுகளை ஏற்படுத்த வெளியே நின்றிருந்த அமரேந்திரிக்கும் கூட கேட்க, அதனால் அவளது குரல் நடுங்கியது. தானநந்தா, சிவனாரின் கையில் இது போன்ற உடுக்கை உண்டு அல்லவா? அது தேவ உடும்பரத்தினால் ஆனது. உடும்பரு என்பதை விந்தயத்திற்கு அப்பால் உடுக்கை என்று கூறுகின்றனர். சிவனை நாடச் சொன்னது அதனால்தான். அவன் நல்வழியை காட்டுவான். நான் முன்பே சொன்னபடி வேதியர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடு, நான் செல்கிறேன் என்றவர் சாளரத்தின் வழியாகவே ஏறி இருளில் கலந்து மறைந்தார். தானநந்தாவும் பத்மாங்கியும் தங்கள் அறைக்கு திரும்ப அமரேந்திரி மீண்டும் அந்த அறையினுள் நுழைந்தாள். அறைக்கதவினை தாளிட்டாள். அந்த குளிர் இரவிலும் உயர்த்திருந்த தனது முகத்தினை துடைத்தபடி அறை முழுவதையும் நோட்டமிட்டாள். அந்த பைராகி எப்படி வெளியேறியிருப்பார்? திறந்திருந்த சாளரக்கதவு அவளுக்கு விடையை தெளிவுபடுத்த அச்சத்துடன் அந்த சாளரத்தினையே வெறித்தாள். அந்த பைராகியை காண்பதற்கே அச்சமாக இருந்ததே. மீண்டும் அவர் வருவாரோ? சாளரக்கதவை தாளிட்டு விட்டால்? இந்த எண்ணம் தோன்ற மெதுவாக சாளரத்தினை நோக்கி நகர்ந்தாள் அமரேந்திரி. இரவு பனிக்காற்றில் மெதுவாக அசைந்தபடி இருந்த சாளரக் கதவினை இழுத்து மூடுவதற்காக வெளியே கையை நீட்டும்போது இதயம் துள்ளி வாய் வழியாக வெளியே விழுந்துவிடும் போன்ற உணர்வு இருந்தது. இருளில் நின்றபடி அந்த பைராகி இவளையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார். அமரேந்திரியின் பிடரியில் மயிர்கூச்சம் ஏற்பட வாயில் ஈரம் உலர்ந்து செய்வதறியாது நின்றிருந்தாள் அமரேந்திரி. பெண்ணே, உன் பெயர் என்ன? அகோரியின் பார்வை அவளது இதயத்தை ஊடுருவியது. அமரேந்திரி சுவாமி. உனது மகன் எப்படி இருக்கிறான் என்று பைராகி கேட்டதும் ஆ என்கிற அலறல் அவளிடம் பிறந்தது. இவளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம், இவளுடன் அழிந்துவிடப் போகிறது என்கிற அந்த ரகசியம் இந்த அகோரிக்கு எப்படி தெரிந்தது? அமரேந்திரிக்கு அப்போது பிராயங்கள் 18 தான் ஆகியிருக்கும். 5 வருடங்களுக்கு முன்பாக அப்போதுதான் அரண்மனை பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தாள். தாய் தந்தரை இழந்து அவளுடைய அத்தை வீட்டில் வளர்ந்தாள். அரண்மனை சேடியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்த அவளது அத்தை அரசியிடம் சொல்லி அமரேந்திரியை அரண்மனை பணியில் அமர்த்தினார். அரண்மனை பணிகளை செய்து கொண்டிருந்த போது அந்தப்புற பாதுகாப்பு பணிகளின் பொறுப்பாளராக திகழ்ந்த உதயச்சந்திரன் இவளது அழகில் மயங்கினார். ஒரு கட்டத்தில் இருவரும் எல்லை மீறி பழக அமரேந்திரி கர்ப்பவதியானாள். தனது நிலையை அவள் உதயச்சந்திரனிடம் சொல்ல அவளை திருமணம் செய்வதாக வாக்களித்தான். விதி வேறு திட்டத்தினை வைத்திருந்தது. காஷ்மீர் மன்னருக்கும் பத்மநந்தனுக்கும் போர் மூல உதயச்சந்திரன் போர்க்களத்திற்கு அனுப்பப்பட போரில் வீரமரணம் எய்தினான். தனது வயதான அத்தையிடம் உண்மையை கூற பயந்த அமரேந்திரி தனது உயிரை மாய்த்து கொள்ள எண்ணிய போது உடன் பணிபுரியும் வைஜெயந்தி அவளை காப்பாற்றி தனது பொறுப்பில் வைத்து கொண்டாள். மூலிகை மருத்துவரான அவள் கணவன் ராஜீவன் அமரேந்திரி என்ற ஆண்மகனை மூலிகை பறிக்கச் செல்லும்போது ரகசியமாக காட்டில் போட்டுவிட்டு வந்துவிட்டான். வைஜெயந்தியும் அவள் கணவனும் இறந்த பிறகு இந்த ரகசியம் அமரேந்திரியின் ஆழ்மனதில் புதிந்து போனது. இனி ஒருவருக்கும் இந்த விஷயம் தெரிய வாய்ப்பில்லை என்று இவள் நினைத்திருந்த போது இந்த சிவயோகியார் இவளது மகனை பற்றி கேட்கின்றாரே. கண்கள் குளமாக சிவயோகியாரை நோக்கி கரங்கள் குவித்தாள். சுவாமி, யாருக்கும் தெரியாத ரகசியம் உமக்கெப்படி தெரிய வந்தது? நீ வனத்தில் விதைத்த விதை மரமாக வளர்ந்து விட்டது, தேவ உடும்பரமாக. இடி இடி என நகைத்தார் சிவயோகியார் திடீரென்று. தொட்டியில் மணிகள் சப்தித்தன. துர்தரா விழித்து கொண்டு கால்களை உதைத்துக் கொள்கிறாள் போலும். மெதுவாக அவளிடம் இருந்து அழுகை ஒலி பிறந்தது. அகோரி சிரித்தார். உன்மகள் உன்னை அழைக்கிறாள், சென்று சமாதானம் செய். பரமனின் உடுக்கையொலி கேட்கிறது, எதிர்காலம் என் முன் விரிகிறது என்று பாடியவர் இடி இடி என சிரித்தபடி இருளில் சென்று மறைந்தார். அவர் இருளில் மறைந்து சென்றும் அவரது சிரிப்பு சத்தம் மட்டும் நெடுநேரம் அமரேந்திரியின் செவிகளில் ஒலித்து கொண்டிருந்தது. மரக்கடவுள் பகுதி 4 நிறைவடைந்தது. அடுத்த எபிசோடுக்கு காத்திருங்க, சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.